ஐபிஎல்லுடைய 18வது சீசன் எலிமினேட்டர் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 2 அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில முதல்ல களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 203 ரன்களை குவித்த நிலையில இலக்கு துரத்தி களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 19 ஓவர்கள் முடிவுல 207 ரன்களை குவித்து ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த நிலையில இந்த போட்டியில தோற்று ஃபைனல் வாய்ப்பு இழந்த பிறகு பேசிய ஹர்திக் பாண்டியா அவர்கள் பவுலர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுல ஸ்ரேயஸ் ஐயருடைய ஆட்டம் அபாரமாக இருந்தது. அவர் தவறான ஷாட்கள் ஆடாமல் சிறப்பாக பேட்டிங் பண்ணிருக்காரு. மிகவும் நிதானமாக விளையாடி கடும் அழுத்தங்களை ஏற்படுத்தினாரு. எங்களுடைய அணியுடைய பவுலர்கள் லைன் லென்த்ல சிறப்பாக செயல்படல. இதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம். பும்ரா அவர்கள் மிக சிறந்த பவுலர். கடைசி 18 பந்துகள்ல தோல்வி அடையும் நிலை இருந்தாலுமே பும்ராவால வெற்றி பெற்று தர முடியும். அந்த அளவிற்கு சிறந்த பவுலர். ஆனால் நேற்று பும்ரா அவர்களுடைய மேஜிக் நடக்கல. கடைசி 4 ஓவர்கள்ல 41 ரன்கள் அடிக்க வேண்டும் அப்படின்ற நிலை இருந்த போது கூட எங்களால பஞ்சாப் கிங்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. ஐபிஎல் 18வது சீசன் இறுதிப் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிகள் மோதிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு பாண்டியா அவர்கள் ரொம்பவே மன வருத்தத்துடன் பேசியிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களிலேயே சமூக வலைதளங்கள்ல பாண்டியா அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டன் பதவியை விட்டு விலகி உள்ளதாக செய்திகள் வழியாகி வைரலாகிட்டு இருக்கு. இதனை பிரபல ஊடகம் ஒன்று அறிவித்திருப்பதால இந்த செய்தி உண்மைதானோ அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது இந்த செய்திகளை பரப்பிட்டிருக்காங்க. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை பாண்டியா அவர்களை அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.